இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா நானே கம்போஸ் பண்ணி நானே எழுதின பாட்டு. இந்த பாட்டோட கரு என்னன்னா, ஒரு குடிகாரன் குடும்பத்தில் அவன் ரொம்ப குடிச்சு சண்டை வந்து அவன் பொண்டாட்டி விட்டுட்டு போயிடுறான், அவன் கூட வாழ முடியாதுன்னு. அப்புறம் அந்த குடிகாரன் வந்து மறுபடியும் குடிச்சு செத்து போகிறான். செத்து போன பிறகு அந்த குழந்தை மட்டும், அவனோட பிள்ளை மட்டும் தனியாகிடுது, சின்ன பிள்ளை. அது வந்து என்ன சொல்லலாம், அது வந்து லாஸ்ட்டு ஒரு அம்மை அப்பா இழந்த பிறகு ஒரு குழந்தை எப்படி வாழும், அதோட கஷ்டத்தை வச்சு எழுதின பாட்டு தான். அப்புறம் கடைசியாக ஒரு ஆதரவு வச்ச இல்லத்தில் போய் சேருது. அதுதான் இந்த பாட்டோட கரு. இந்த பாட்டு வேற ஒரு விஷயத்துக்கு எழுதினது, அதுலேருந்து பண்ண முடியாமல் போச்சு. அதனால் இதை நான் இதேமாதிரி நிறைய பாட்டு எழுதி வச்சுருக்கேன். ஆல்பம் சாங்காக பண்ணணும்னு ஆசை, பண்ணுவேன். கொஞ்சம் நல்ல பணம், ஒரு பெரிய பணக்காரான பிறகு ஃப்யூச்சரில் ஒரு பணக்காரானா இந்த பாட்டெலாம் ஆல்பம் சாங்காக பண்ணணும். அதுக்காக எழுதி நிறைய வச்சுருக்கேன். நான் பாடுறேன். பாட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள் பாட்டு எப்படி இருக்குன்னு. பாடுறேன். பெத்த அம்மா விட்டு போக அப்பனோட வளர்ந்த புள்ள, அப்பனும் தான் செத்து போக ஒத்தையிலானா, புள்ள ஒத்தையிலானா. சொந்த முன்னு சொல்லிக்கொள்ள புள்ளைக்குத்தான் யாரும் இல்ல, நூலருந்த பட்டம் போல நொந்து அலையிறான் புள்ள. அந்து போன பள்ளிவாலா வெந்து துடிக்கிறான். இந்த சின்ன பருவத்துல என்ன பெரிய சோதனைதான், எங்க போறானோ எண்ணும் போது வேதனைதான். பெத்த அம்மா விட்டு போக அப்பனோட வளர்ந்த புள்ள, அப்பனும் தான் செத்து போக ஒத்தையிலானா, புள்ள ஒத்தையிலானா. மதுவின் போத மண்டக்கேறி மனுஷ குணம்தான் மாறி போச்சு. மதுவினால எத்தனையோ குடும்பங்களும் நாறி போச்சு. கல்வி பயிலும் புள்ள வாழ்க்கை கேள்விக்குறியா ஆகி போச்சு. கரைய விட்டு கடலுக்குள்ள மிதக்கும் படகா மாறி போச்சு. போதையால குடும்ப சீரும் கேடு ஆச்சுடா. குடிச்சு அப்பனோட உசிரும் போச்சுடா. தப்பு எதுவும் செய்யாமலே தண்டனையோடு பச்சை புள்ள பரிதவிக்கும் நிலைய பாருடா. பெத்த அம்மா